ஹலோ எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் எங்கன்னு பாருங்கள். டார்லிங்-ஹார்பர் சிட்டிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே குட்டி குட்டியாக நான் எடுத்த சில வீடியோஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக சிட்டிக்கு வந்திருக்குன்னு சொல்கிறேன். நீ மற்ற இடம்லாம் கிராமமாக இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக சிட்னி சிட்டின்றது வந்து எப்படி தமிழ்நாட்டில் வந்து நம்ம சென்னை நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான். அதாவது சென்னையில் நிறைய ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இங்கே சிட்னி சிட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ், நிறைய ட்ரேடிங் நடக்கும், நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும், நிறைய ஐடி கம்பெனிஸும் இங்கே தான் இருக்கும். இதுதான் மெயின் இடம் மாதிரி. அந்த இடத்துல தான் நிறைய பேர் வேலை செய்வாங்க. ஸோ எப்போவுமே ஜகன்ட்டு இருக்கும். ஸோ லாக்டவுனால் நடுவில் கொஞ்சம் அப்படியே டல்லாக இருந்தாலும் இந்த இடம் வந்து கம்பேரிட்டிவ்லி மற்ற இடத்த விட பிஸியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாமே இருக்கிறதால கிட்டத்தட்ட நம்ம சென்னை மாதிரி. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மட்டும் பிஸி ஏரியா இல்லாமல் மதுரை, திருச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும், அந்தமாதிரி இங்கேயுமே நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து இது மெயின் வந்து இந்த சிட்னி சிட்டி. இங்கே வந்திருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா சைனா டவுன் சொல்லுவாங்க. நாங்கள் ஏ மார்க்கெட்டில் ஆரம்பித்து இந்த சைனா டவுன் வந்துட்டு இதுலேருந்து டார்லிங்-ஹார்பர் வரைக்கும் ஒரு சின்ன வாக் போனோம். நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணணும்னு நான் நினைக்கல. பட் இந்த இடம் நான் புதுசாக போயிருக்கும் போது நிறைய நல்ல அழகான இடம்லாம் இருந்தது. ஸோ டக்குன்னு ஓகே இது வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணி போடலாம் அப்படின்னு ஷூட் பண்ண இடம் தான் இந்த ரெஸ்டாரண்ட் கூட. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னாக்கா தீம் ரெஸ்டாரண்ட், அதாவது சைனீஸ் தீம் ரெஸ்டாரண்ட். அவங்களோட ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃபுட்டுமே சரி, அங்கே வச்சுருந்த எல்லா இன்டீரியர் ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சைனீஸ் தீமில் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு மாதிரி பொதுவாகவே எனக்கு வந்து தீம் ரெஸ்டாரண்ட்னால் ரொம்ப பிடிக்குங்க. சென்னையில் இருக்கும்போது கூட நான் தீம் ரெஸ்டாரண்ட் ஒன்று கூட விட மாட்டேன். கைதி ரெஸ்டாரண்ட்லேருந்து அந்த ஃப்ளைட் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒன்று விடாமல் எல்லாத்துலேயுமே போயிட்டு வந்துடுவேன். ஸோ அதேமாதிரி இதை பார்த்ததும் என்னால் உள்ளே போகாமல் இருக்க முடியல. ஆக்சுவலாக நாங்கள் அங்கே சாப்பிட முடியாது, அதனால நான் அங்கே சாப்பிடல. ஆனாலும் அவங்க அங்கே ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டாக்கா நான் வந்து ஷூட் மட்டும் பண்ணிக்குவா இது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க தாராளமாக பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடித்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்கள் எல்லாக்கிட்டே காட்டலாம், நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது பக்கத்தில் இருக்க இந்த ஹலால் ரெஸ்டாரண்ட் ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நான் சாப்பிட்டேன். இதில் வந்து ஃபுல் சைனீஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் சைனீஸ் மலேசியன் அந்த ஃபுட் அப்படியே ஒரு மாதிரி கலந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் அது. நான் வந்து வாங்கினது வந்து ஸ்டீர் ஃப்ரை பீஃப் நூடுல்ஸ். அது ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் அந்த ஸ்டீர் ஃப்ரை பீஃப் நூடுல்ஸ். பக்கத்தில் இந்த ஒரு பார்க், டார்லிங்-ஹார்பரில் இந்த ஒரு பார்க்கில் தான் வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்டோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது சைனா டவுன் அப்படின்னா அந்த ஏரியாவை சுற்றி நிறைய சைனீஸ் கடைங்க, சைனீஸ் ரெஸ்டாரண்ட், சைனீஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அங்கே ஒரு சைனீஸ் டெம்பிள் கூட இருக்குது. அது டெம்பிளாக இல்லை வந்து மண்டபமாக அந்த மாதிரி எதுவும் ஒன்றும் தெரியல, பட் அது ஒன்று இருக்குது. அது அந்த டைம் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தது. அதுவுமே நம்ம ஒரு நாள் போய் ஷூட் பண்ணிட்டு வரலாம். இது வந்து திரும்பி வரும்போது இந்த ஸ்ட்ரீட் அப்படியே நான் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே போய் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், சின்ன சின்னதாக வந்து அந்த டிப்பிக்கல் அந்த சைனாவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சில ஷாப்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே முடிச்சுட்டு நடந்து போகும்போது லைட்டாக பார்த்தது. ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நான் பெருசாக ஷூட் பண்ணல, பட் கண்டிப்பாக உங்களுக்காக இன்னொரு தடவை போய் ஷூட் பண்ணுறேன். அப்படி முடிச்சுட்டு எல்லாத்தையும் சோகமாக அப்படி பார்த்துக்கிட்டே போகும்போது தான் நான் வந்து இதை கவனிச்சேன். ஆஹா, நம்ம சிட்னி பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணுறோம், இது உள்ளே என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கலான்னு எடுத்தது தான். உள்ளே பாருங்கள், வேறு ஒன்றுமே இருக்காது, நிறைய கம்பியாக இருக்கும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இல்லைங்க. உண்மையாகவே இந்த சிட்னி பிரிட்ஜை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை நியூ இயர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா திருவிழாக்கு டெம்பிள் ஜோடிச்ச மாதிரி சமத்தையாக வேறு லெவலில் லைட்டிங்லாம் கொடுத்து நல்லா ஜோடிச்சு வச்சுருப்பாங்க. நியூ இயர் அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும், நிறைய பட்டாசு வெடிப்பாங்க கலராக. இதை வந்து தூரத்தில் தள்ளி நின்று பார்ப்பாங்க. இதுலேருந்து பார்த்தாலும் ஒப்பேரா ஹவுஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியும். கிட்டத்தட்ட எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான். இந்த பிரிட்ஜில் வந்து ஒரு வாக் இருக்குது சைடில், கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர். இந்த பிரிட்ஜில் ஃபுல்லாக நடந்திங்கன்னா நிறைய வியூ நல்லாயிருக்கும். பக்கத்தில் பின்னாடி ஒபேரா ஹவுஸ் தெரிகிறது. அது ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல. அடுத்த வீடியோ என்ன மாதிரி உங்களுக்கு வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.